குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸுடன் இணைக்கப்பட்ட சமூக நல இல்லங்களில் இருந்து மீட்கப்பட்ட 402 குழந்தைகளில் பெரும்பாலானோர் அக்டோபர் மாதம் முதல் கல்வி அமைச்சின் சிறப்பு கல்வி திட்டத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சி குழந்தைகளை தேசிய கல்வி முறையில் தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அமைப்பில் நுழைந்தவுடன் அவர்கள் பள்ளியை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்பதை உறுதி செய்வதே இந்த சிறப்பு திட்டம் என்று அவர் கூறினார். இப்போதைக்கு மாணவர்களின் வாசிப்பு, எழுதுதல் மற்றும் எண்கணித திறன்களின் மதிப்பீடுகள் மற்றும் உளவியல் தொடர்பான போதனைகள் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இது கல்வி அமைச்சின் ஆலோசகர்களால் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கெடாவில் வெள்ள நீர் ஒரு வாரத்திற்கு பிறகும் வடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8000க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி நிலவரப்படி மாநிலத்தில் 7594 குடும்பங்களைச் சேர்ந்த 8017 பேர் 37 தற்காலிக தங்கும் இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்று பரிதா ஹரியான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்ய கெடாவிற்கு 13 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்குவதாக புத்ராஜயா அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாநில அரசிடமிருந்து 1000 வெள்ளி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்னோ இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மால் சலே மற்றும் டிஏபியின் தெரேசா கோக் இடையேயான மோதல் மக்கோத்தா இடைத்தேர்தலில் அங்குள்ள மக்கள் பரிசான் நேஷனலுக்கு ஆதரவளிப்பதை தடுக்க முடியாது என்று ஜொகூர் டிஏபி துணைத் தலைவர் தியோனிச்சின் தெரிவித்துள்ளார். கட்டாய ஹலால் சான்றிதழ் முன்மொழிவு தொடர்பாக ஒற்றுமை அரசாங்கத்தின் இரு தலைவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலால் மக்கோத்தா தொகுதியின் சீன வாக்காளர்கள் கவலைப்படவில்லை என்று தியோ கூறினார். அதற்கு பதிலாக செப்டம்பர் 28ஆம் தேதி போட்டியிடும் 2 வேட்பாளர்களின் திறன் குறித்து அவர்கள் அதிக கவனம் செலுத்துவதாக அவர் கூறினார். மக்கோத்தா இடைத்தேர்தலை புறக்கணிக்குமாறு சீன வாக்காளர்களை வலியுறுத்தும் விஷ பேனா கடிதங்கள் அம்னோ வேட்பாளருக்கு வாக்களிப்பதை எதிர்க்கும் கட்சியின் பாரம்பரிய ஆதரவாளர்களிடமிருந்து வந்திருக்கலாம் என்று டிஏபி கட்சியின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி கருத்து தெரிவித்துள்ளார். வரலாற்று ரீதியாக சீன வாக்காளர்கள் பரிசான் நேஷனல் அல்லது அம்னோவிற்கு எதிராக வாக்களிக்க திரட்டப்பட்டுள்ளனர். இந்த 2 கட்சிகளும் டிஏபியின் பாரம்பரிய எதிரிகள்தான் எப்போதும் என்று ராமசாமி கூறினார். இரு கட்சிகளுக்கும் இடையே பகைமை நன்கு கட்டமைக்கப்பட்டுள்ளதால் அம்னோவை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்வதன் மூலம் இந்த சமூகத்தில் உள்ள பலர் குழப்பமடைந்துள்ளனர் அல்லது விரக்தி அடைந்துள்ளனர் என்று அவர் விளக்கினார். எனவே விஷ பேனா கடிதங்கள் டிஏபியில் இருந்தே குறிப்பாக ஜொகூரில் உள்ள உள்ளூர் பிரிவினரிடையே அதிருப்தியில் இருந்து வந்திருக்கலாம் என்று அவர் கூறினார். இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமார திசநாயகவுக்கு பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு மலேசியா இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கை உடனான நட்புறவை விரைவில் புதுப்பித்து மக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தமது முகநூல் பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலு பெசூட் பாடாங் புவால் கம்போங் பாசிர் கனான் என்ற இடத்தில் மரத்தில் இருந்து விழுந்து தாய்லாந்து பெண் ஒருவர் இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். ஹமீதா தேராசிங் மமோங் என்ற 53 வயது மாது உலு பெசூட்டில் உள்ள கம்போங் லெப்பான் கெஜோரில் உள்ள உறவினர் வீட்டில் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பெசூட் மருத்துவமனை தடயவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் உயரத்தில் இருந்து விழுந்ததில் ஏற்பட்ட காயங்களால் பாதிக்கப்பட்டவர் இறந்தார் என்பது தெரிய வந்துள்ளது என்றும் மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் ரோசாக் முகமது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சுகைபுலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பி ஓடிய கைதி ஒருவன் குவந்தானில் உள்ள பேருந்து முனையத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டான். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பகாங்கின் குவந்தான் விரைவு பேருந்து முனையத்தில் இன்று திங்கட்கிழமை காலை 11 மணியளவில் சிறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குவாலாலிம்பிஸில் நிகழ்ந்த விபத்தில் பழுதடைந்த ட்ரெய்லரை சரி செய்து கொண்டிருந்த 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 2 காயமுற்றனர்.
அதிகாலை 2:30 மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் ட்ரக்கில் பயணம் செய்த இருவர் காயமின்றி உயிர் தப்பினர். 9 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு அதிகாலை 2:44 மணி அளவில் லிப்பிஸ் தீயணைப்பு நிலையம் எச்சரிக்கப்பட்டதாக மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி சுல்ஃபாட்லி ஜகாரியா தெரிவித்தார். காயமுற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு இறந்தவர்களின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் உடன் இணைக்கப்பட்ட மில்லியன் கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள நிலம், சொத்துகள் மற்றும் வாகனங்களை போலீசார் முடக்கியுள்ளனர். இன்று வரை கிட்டத்தட்ட 4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள மொத்தம் 38 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். மேலும் பண மோசடி தடுப்பு பிரிவு 138 வங்கி கணக்குகள் சம்பந்தப்பட்ட 8,82,795 வெள்ளி பணத்தையும் கைப்பற்றியுள்ளதாக இன்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். 14 நிலங்களை அடையாளம் கண்டு முடக்கி உள்ளதாகவும் அவர் கூறினார். கைப்பற்றப்பட்ட மற்ற சொத்துகளில் 9 குதிரைகள், 14 முயல்கள் மற்றும் 3 மயில்கள், 18,650 வெள்ளி ரொக்கம் மற்றும் 600 மதிப்புள்ள 2 கை கடிகாரங்களும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.